Hi all. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் Azure KQL Kusto Query Language. ஸோ நாம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போறோம்னா வாட் இஸ் KQL, அது ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்ண போறோம், அதோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் அந்த KQL இருக்க ஃபில்டர்ஸ்னா என்ன, ஜாயின்னா என்ன, கிராஃபிக்கலாக எப்படி அந்த ரிசல்ட்டை பார்க்கலான்னு தான் இதில் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் KQL பார்க்கலாம். KQLன்றது வந்து ஒரு கொரி லாங்குவேஜ். ஏற்கனவே நம்ம நிறைய கொரி லாங்குவேஜ் வச்சுருக்கோம். ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்னு வச்சுருக்கோம். எக்ஸ்கொயரி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்லேருந்து நமக்கு தேவையான வேல்யூவை ரீட் பண்ணுவோம். எஸ்கியூஎல் வச்சு டேட்டா பேஸ்லேருந்து வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணுவோம். அதே மாதிரி குஸ்டோ கொரி லாங்குவேஜ் வச்சும் ஒரு டேட்டா சோர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூவை ரீட் பண்ணலாம். அதான் சொல்கிறாங்க KQL இஸ் அ ரீட் ஒன்லி கொரி லாங்குவேஜ் விச் இஸ் யூஸ்டு டு கெட் டேட்டா ஃப்ரம் வேரியஸ் டேட்டா சோர்ஸ். இப்போ நீங்கள் எக்ஸ்கொயர்னு என்ன சொல்லுவீங்க, எக்ஸ்எம்எல்லேருந்து மட்டும்தான் ரீட் பண்ணுறீங்க, எஸ்கியூஎல்னா டிபிலேருந்து தான் ரீட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது KQL வந்து நிறைய டேட்டா சோர்ஸ்லேருந்து வேல்யூவை ரீட் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். இந்த KQL எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா Azure டேட்டா எக்ஸ்ப்ளோரர், லாக் அனாலிட்டிக்ஸ், ஃபேப்ரிக், ரிசோர்ஸ் மேனேஜர்னு நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். யூசர் KQL யூஸ் பண்ணுறாங்க. எந்த கொரி எடிட்டரை வேணாலும் அவங்க யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் Azure போர்ட்டலில் யூஸ் பண்ணலாம், Azure டேட்டா எக்ஸ்ப்ளோரரில் யூஸ் பண்ணலாம். நிறைய டூல் இருக்குது, இது நாட் லிமிட்டட். ஓகே, ஸோ இந்த எடிட்டர்லாம் யூஸ் பண்ணி எங்கேருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா Azureோட லாக்ஸில், Azure SQL சர்வர், டெக்ஸ்ட் ஆர் கமா செப்பரேட்டட் ஃபைல். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டேட்டா சோர்ஸ்ல இருந்து நாம வேல்யூவை ரீட் பண்ண முடியும். அதான் இந்த ஸ்டைலில் சொல்லியிருக்கோம். KQL is a read-only query language which is used to get data from various data sources. So இந்த வீடியோவில் நாம என்ன பண்ண போறோம், Azure போர்ட்டலை யூஸ் பண்ணி ஒரு சில சாம்பிள்ஸ் பார்க்கலாம். Azure டேட்டா எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணி ஒரு சில சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரிக்யர்மெண்ட், இது ஏற்கனவே நிறைய கொரி லாங்குவேஜ் இருக்கு, டேட்டாலாம் ரிட்ரீவ் பண்ணுறோம். எதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம், எங்கே எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சில ரிக்யர்மெண்ட் சொல்கிறேன் ரியல் டைமில், அதை நம்ம பார்ப்போம். நான் வந்து அசூரில் ஒரு ஏபிஐயை ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சர்வீஸ் வந்து எவ்வளோ ஃபெயிலியர் ஆகிருக்கு, எத்தனை சக்ஸஸ் ஆகிருக்கு, டே வைஸ் அந்த ரிப்போர்ட்டை பார்க்கணுன்னா பார்க்கலாம். அப்புறமா என்னென்ன ப்ரௌசர் வந்து கனெக்ட் பண்ணும்போது நமக்கு எரர் வருதுன்றதை பார்க்கலாம். என்னென்ன செக்யூரிட்டி, அதாவது என்னென்ன செக்யூரிட்டி ரிலேட்டட் ஈவெண்ட்லாம் பார்க்கலாம். எத்தனை பேர் லாகின் பண்ணியிருந்தாங்க, எத்தனை பேர் லாக் அவுட் பண்ணாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வரும், இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறோம், இதெல்லாம் வந்து அசூரோட லாக்லேருந்து எடுக்கிறோம். அப்போது எரர் இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து பார்க்கலாம், செக்யூரிட்டி ஈவெண்ட்லாம் எங்கேருந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து Azure மானிட்டர் டேபிள்னு ஒன்று இருக்குது. இந்த URL போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டா சோர்ஸ் இருக்குன்னு ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். நாம் எல்லா டேட்டா சோர்ஸை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, பட் ஒரு சாம்பிளுக்காக ஒரு 2-3 டேபிளை பார்த்துட்டு அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த Azure போர்ட்டலை யூஸ் பண்ணி ஒரு சில கொரி யூஸ் பண்ணுவோம். லேட்டராக வந்து Azure டேட்டா எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணி ஒரு சில கொரி போடுவோம். ஸோ இப்போ Azure போர்ட்டலை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது, Azure போர்ட்டலில் எங்கே KQL யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி இந்த ரிக்யர்மெண்ட்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் portal.azure.comனு போங்க, இந்த என் பாயிண்ட்டை போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் கேட்கும். அது நான் ஒரு என் பாயிண்ட் கொடுக்குறேன். இந்த 2 என் பாயிண்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் போகிறேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டெமோவெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு எதுவும் பே பண்ண வேணாம். இது ரெண்டுமே ஃப்ரீ தான். நமக்கு தேவையானது ஒரே ஒரு மைக்ரோசாஃப்ட் Azure அக்கௌண்ட்டு மட்டும் இருந்தால் போதும். இது ரெண்டும் நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் டெமோ சைட்டில் போய் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டெமோ URL யூஸ் பண்ணி தான் நம்ம டெமோ எல்லாமே பண்ண போகிறோம். இதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் டேட்டா எக்ஸ்ப்ளோரர் azure.comனு போட்டிங்கன்னா இங்கே வந்து லேண்ட் ஆவீங்க. ஸோ நீங்கள் இங்கேயும் கமெண்ட் கொடுக்கலாம், இங்கேயும் கமெண்ட்டு கொடுக்கலாம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிக்யர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா API சர்வீஸ் எரர். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், Azure லாக்ஸில் இருக்க ஒரு டேட்டா சோர்ஸ், ஒரு டேபிளை நான் ரெஃபர் பண்ணுறேன். அது நேம் வந்து Azure டயக்னஸ்டிக். நீங்கள் டைப் பண்ணும் போதே அந்த இது வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் டேட்டா சோர்ஸு. இந்த டேட்டா சோர்ஸை கொடுத்து நீங்கள் ரன் அண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா
லாஸ்ட்டு 24 ஹவர்ஸில் இருக்க எல்லா டயக்னஸ்டிக் ரிப்போர்ட்டும் நமக்கு கொடுக்குது. ஆனால் டயக்னஸ்டிக்கில் வந்து எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கிறதுலாம் வேணாம். சக்ஸஸ் மீன்ஸ் HTTP கோடு வந்து 200ன்னு வரும். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி வேணாம். அப்போ நான் என்ன பண்ணலான்னா வேர் HTTP ஸ்டேட்டஸ் கோடு வந்து நாட் ஈக்குவல் டு 200 இருக்கிறதுலாம் வேணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த வேர் எப்படி யூஸ் பண்ணுற, இந்த பைப் சிம்பிள் ஏன் போட்டேன், இந்த நாட் ஈக்குவல்லாம் என்ன, இதுனா என்னன்றதெல்லாம் பார்க்க வேணாம். ஜஸ்ட்டு நான் KQLோட பவரை காட்டுறேன், எந்த அளவு அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுன்றதை பார்க்கறதுனால இப்போதைக்கு நீங்கள் கொரியோட சின்டெக்ஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெக்யர்மெண்ட் என்னென்னா API சர்வீஸ் எரர் டீட்டெயில்ஸ், என்கிட்ட இருக்க APIலாம் எவ்வளோ வந்து எரர் ஆயிருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், நாட் ஈக்குவல் டு 200னா எத்தனை ஃபெயிலியரோ அதெல்லாம் இது காட்டும். ஸோ இப்போ என்கிட்ட எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஈக்குவல் டு 200 போட்டிங்கன்னா சக்ஸஸ், நாட் ஈக்குவல் டு 200னா வெறும் ஃபெயிலியர்ஸ் மட்டும் அது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ எவ்வளோ ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ மெனி டேட்டா இருக்குது. எனக்கு வந்து இவ்வளோ வேணாம், API மட்டும் ஃபெயிலியர் இருந்தால் போதும். அசூர் டயக்னோஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா சைட் என்னென்னோ எல்லா எரரும் இருக்குது நாட் ஈக்குவலில் போட்டால். எனக்கு வந்து பர்டிகுலராக API மட்டும் ஃபெயில் ஆனதாக வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ரிக்வெஸ்ட் URIன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா அண்ட் ரிக்வெஸ்ட் URI வந்து ஆஸ் API இருக்கணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இப்போ என்னோட எல்லா ரிக்வெஸ்ட் URLலையும் APIன்ற வேர்டு இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், சர்ச் பண்ணும்போது API இருக்கிறத மட்டும் சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா எரர் வரும். அதாவது ரிக்வெஸ்ட் URI வந்து API நாட் ஈக்குவல் டு 200னா எரர் வந்திருக்கிறது. ஸோ அப்போ பார்த்தோன்னா எனக்கு எத்தனை எரர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 69 தான் வந்திருக்கு. ஸோ 69 URLல எரர் வந்திருக்கு. ஓகே, இப்போது 69 எரர் வந்திருக்கு. என்னென்ன APIலாம் எரர் வந்திருக்கு நான் பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சம்மரைஸ் பை ரிக்வெஸ்ட் URI எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா 26 API தான் எனக்கு எரர் வந்திருக்கு. அந்த 26 APIயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60+ எரர் எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் கவுண்ட் எடுக்கணுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், எரர் என்னோட நேம் எரர் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட்டுன்னு போடுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இந்த API whom am I இது வந்து 8 வாட்டி எரர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த APIலாம் எரராக வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ வந்து எந்த APIயில் நிறைய எரர் வந்திருக்கு. ஆர்டர் பை எடுக்கணுன்றதுனால ஆர்டர் பை எரர் கவுண்ட். ஸோ JSON WS இதில் வந்து 10 எரர் வந்துக்கு தான் நிறைய எரர் வந்திருக்கு மேக்ஸிமம். அப்புறமா who am I அத்தென்டிகேஷன் கண்ட்ரோல் லாகின்ல எரரு. ஸோ நம்ம இந்த மாதிரி அசூர் டயக்னோஸ்டிக்கை வச்சு என்னென்ன APIயில் எவ்வளோ எரர் வந்திருக்கலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த KQL எப்படி யூஸ் பண்ணுறோம், இதோட மீனிங் என்ன, இதோட மீனிங் என்னன்றதெல்லாம் இப்போ பார்க்கல. ஜஸ்ட் நம்ம ரிக்வயர்மெண்ட் நான் கொடுத்தேன், KQL வச்சு என்ன பண்ண முடியும்னா எவ்வளோ சர்வீஸ் வந்து எரர் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து டிஃப்ரெண்ட் ப்ரௌசர் எரர்னு சொன்னேன் நான், ரைட். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரௌசர் எரர் என்னும்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே நம்ம என்ன பண்ணோம், URL வச்சு இந்த URLக்கு இவ்வளோ எரர்னு பார்த்தோம். அதுக்கு பதிலாக இங்கே யூசர் ஏஜென்ட்னு ஒன்று இருக்கும், யூசர் ஏஜென்ட். எஸ், இது போட்டிங்கன்னா உங்களுக்கு மோசிலா 5.0 இந்த மிஷின்லேருந்து 9 எரரு, அன்னோன் ப்ரௌசர்லேருந்து இவ்வளோ எரர் வந்திருக்கு, நோசிலா Node.js இவ்வளோ கால் வந்திருக்குன்ட்டு நீங்கள் இதை பேஸ் பண்ணியும் கவுண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் ப்ரௌசரை வச்சு எரரை பார்த்தோம், API வச்சு எரர்லாம் பார்த்தோம். ஸோ எல்லா API எரர் சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் எல்லாம் அசூர் டயக்னோஸ்டிக்ன்ற டேபிள்லேருந்து நம்ம வேல்யூ எடுத்துட்டோம், இந்த சோர்ஸ்லேருந்து நம்ம வேல்யூ எடுத்தோம். இப்போ நம்ம எத்தனை பேர் லாகின் பண்ணாங்க, எத்தனை பேர் லாக் அவுட் பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட வந்து செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ்னே ஒரு டேபிள் இருக்குது. செக்யூரிட்டி ஈவெண்ட். ஸோ இப்போ கேட்கலாம், இங்கே ஒரு கொரி போட்டிருக்கீங்க, இங்கே ஒரு கொரி போட்டிருக்கீங்க, எப்படி இது இப்போ நீங்கள் என்ன கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணணும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிடும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் எனக்கு
இது எனக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணால் இது மட்டும்தான் ரன் ஆகும். நீங்கள் ரன் பட்டனையும் கிளிக் பண்ணலாம், இல்லைனா ஷிஃப்ட்டை பிடிச்சி என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் இது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நான் செக்யூரிட்டி ஈவெண்ட்டை கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை பிடிச்சி என்டர் அடிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆகும்னா இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸில் எவ்வளோ லாகின் லாக் அவுட் ஆச்சுன்ற மொத்த இன்ஃபர்மேஷன் எனக்கு இப்போ வந்துடும். ஓகே, எனக்கு லாகின் லாக் அவுட் மட்டும்தான் நான் பார்க்கணும் போது நான் என்ன பண்ணலான்னா அதுக்கு வந்து இங்கே ஈவெண்ட் ஐடின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஈவெண்ட் ஐடி. ஸோ இந்த ஈவெண்ட் ஐடி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி காட்டும். ஸோ இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், லாகின் லாக் அவுட்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு என்கிட்ட. 4624 அக்கௌண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் இருக்கும், 36 வந்து அக்கௌண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி லாக் அவுட்னு இருக்கும். ஸோ ஈவெண்ட் ஐடி 4624ம் ஈவெண்ட் ஐடி 4634 நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் செக்யூரிட்டி ஈவெண்ட்டில் வேர் ஈவெண்ட் ID equal to 4624 and event ID equal to 4634. இது ரெண்டையும் நான் ரன் பண்ணுறேன். கொடுத்துட்டு வழக்கம் நான் ஷிஃப்ட் என்டர் ஈவெண்ட் ஐடின்னு ஒரு காலமே இல்லைன்னு சொல்லுது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இந்த கொரியில் காலம் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர் கரெக்டாக இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும். அது இல்லாதனால உங்களுக்கு எரர் வந்துடுச்சு. இப்போ எனக்கு இது என்ன ஆகும், ரிசல்ட் வந்து 0 தான் வரும். ஏன்னா ஒரே ஈவெண்ட் ஐடி ஒரே டைமில் இந்த வேல்யூவும் இருக்காது. அதனால நான் போட்ட ஆண்டுன்றது தப்பு. அப்போது ஆர் யூஸ் பண்ணு, ஈவெண்ட் ஐடி இதுவாக இருக்கணும் ஆர் ஈவெண்ட் ஐடி இதுவாக இருக்கணும். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன், எனக்கு மொத்தமாக எவ்வளோ லாகின் எவ்வளோ லாக் அவுட்டுன்னு காட்டும். ஓகே, என்கிட்ட இப்போ இவ்வளோ ரெக்கார்டு வந்திருக்கு. எனக்கு வந்து இவ்வளோ ரெக்கார்டும் வேணாம், பர்டிகுலராக என்ன அக்கௌண்ட்டு எத்தனை டைம் லாகின் பண்ணாங்கன்றது மட்டும் இருந்தால் போதும். அதெல்லாம் பார்க்கணும். நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் அதே சேம் சம்மரைஸ்ன்னு ஒரு கொரி யூஸ் பண்ணிவிட்டு சம்மரைஸ் பை அக்கௌண்ட் COUNT அக்கௌண்ட் /activity இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரன் ஆகும். ஒன் மோர் திங், இப்போ இந்த காலம்னா என்ன மீனிங், இந்த அக்கௌண்ட்னா என்ன, இந்த ஆக்டிவிட்டினா என்ன, இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக வேறு டைமில் பார்க்கலாம். ஜஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா எவ்வளவு எஃபெக்டிவாக இந்த KQL யூஸ் பண்ண முடியுன்றதை தான் நம்ம பார்க்குறோம். இங்கே இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே அக்கௌண்ட் ஆக்டிவிட்டி ஒரு நேமிங் கொடுத்து கவுண்ட் எடுத்து ஆக்டிவிட்டி ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் பை திஸ் ஒன். இப்போ எடுக்கும்போது என்டி அத்தாரிட்டி இந்த அக்கௌண்ட்டு 24 லாகின் வந்து 9914 டைம் ஆயிருக்காரு. இந்த யூசரு லாக் ஆஃப் வந்து இத்தனை டைம் ஆயிருக்காருன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அசூரில் லாக்ன்றது ஒரு பெரிய டேட்டா சோர்ஸ். அது வந்து நிறைய நேமில் இருக்கும், நிறைய லாக் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணலாம், எஃபெக்டிவாக கொரி போட்டு யூஸ் பண்ண முடியும். இதையே நீங்கள் கிராஃபிக்கலாக பார்க்குறோன்னா இங்கே சார்ட் இருந்தீங்கன்னா கிராஃபிக்கலாக வரும். பை டிஃபால்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சார்ட் இருக்குது. எனக்கு இந்த சார்ட் வேணாம், நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ரெண்டர் பை சார்ட் அப்படின்னு கொடுத்தா எனக்கு பை சார்ட்டாக வரும். ஸோ நார்மல் கொரியில் இவ்வளோ ஃப்ளெக்சிபிள் இருக்காது, பட் இதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஃப்ளெக்சிபிள் இருக்குது. நீங்களே பார்த்துக்கலாம். அப்போது இங்கே வந்து நம்ம எது நிறைய காலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த JS இதுதான் வந்து 11% காலாக இருக்குது. இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட் இருக்குது, நம்ம அந்த சார்ட்டெல்லாம் கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த டீட்டெயிலாக இந்த சார்ட்டை பற்றி, சம்மரைஸ் பற்றி, ஆர்டரை பற்றி, வேரை பற்றி இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாமே நம்ம KQL சின்டெக்ஸில் பார்க்க போகிறோம். பட் இந்த டேபிள் அசூர் டயக்னோஸ்டிக்ன்ற டேபிள்லேருந்து நம்ம இந்த வேல்யூலாம் இருக்குது, இந்த காலம்லாம் பார்க்கலாம். இந்த டேபிள்லேருந்து இந்த வேல்யூலாம் பார்க்கலான்றது நீங்கள் அசூர் மானிட்டர் டேபிள் ரெஃபரன்ஸ் இந்த URL போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் கிடைக்கும். நான் இந்த URL டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது அதோட பர்பஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அசூர் போர்ட்டல் வழியாக நம்ம KQL கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி லாக்லேருந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறோம். அடுத்து அசூர் டேட்டா எக்ஸ்ப்ளோரர், இதை யூஸ் பண்ணி டேட்டா ரிட்ரீவ் பண்ணலாம். இதை வச்சு இங்கே எப்படி KQL யூஸ் பண்ணலாம், ஏன்னா யூசர் காமன் KQL எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். எங்கே யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணும், KQL வந்து இங்கேருந்து டேட்டாவை எடுத்து நமக்கு டிஸ்பிளே காட்டப்போகுது. ஸோ இந்த அசூர் டேட்டா எக்ஸ்ப்ளோரில் இப்படி நம்ம கொரி படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சிமிலர் தான். எப்படி நீங்கள் அசூர் போர்ட்டலில் யூஸ் பண்ணீங்களோ இங்கே வந்து டேட்டா எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு நாம்
query போட்டு எழுதிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் KQL? KQL இஸ் a read only query language. இதை வச்சு இன்சர்ட் அப்டேட்லாம் பண்ண முடியாது, டேட்டாவை மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அது வேரியஸ் டேட்டா சோர்ஸ்ல நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். சிமிலர் டு SQL எக்ஸ்கொரி மாதிரி இதுவும் ஒரு query language தான். இந்த query language எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா டேட்டா எக்ஸ்ப்ளோரர், லாக் அனலிஸ்டிக் இந்த மாதிரி மல்டிபிள் பிளேஸில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே query எடிட்டர். இங்கெல்லாம் நீங்கள் KQL query யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா சோர்ஸ்லேருந்து வேல்யூ அதை ரீட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ரிக்யர்மெண்ட்டு சாம்பிளும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து அட்வான்டேஜ் ஆஃப் KQL. ஃபர்ஸ்ட் என்னென்னா KQL வச்சு ஒரு பெரிய ஹியூஜ் டேட்டா சோர்ஸில் வந்து நம்ம டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணலாம், அதாவது அனலைஸ் பண்ணலாம், நிறைய கண்டிஷனை போட்டு எடுத்து பார்க்கலாம். எஸ், KQL இஸ் யூஸ்டு டு அனலைஸ் ஆர் ட்ரபிள் ஷூட் த லார்ஜ் டேட்டா. நெக்ஸ்ட் கஸ்டம் வியூ. we can view multiple source result in a single view. இப்போ எக்ஸாம்பிள் என்கிட்ட கஸ்டமர்னு ஒரு டேபிள் இருக்குது, சேல்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. கஸ்டமர் பண்ண எல்லா சேல்ஸ் இன்ஃபர்மேஷனும் சேல்ஸ் டேபிளில் இருக்கும். கஸ்டமரில் கஸ்டமரோட மாஸ்டர் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் ரெண்டு சோர்ஸையும் ஜாயின் பண்ணி டேட்டா எடுக்கணும் போது அப்போ என்ன பண்ணலாம், ஜாயினை யூஸ் பண்ணி சிங்கிள் வியூவில் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ we can view multiple source result into single view. நெக்ஸ்ட்டு விஷுவலைசேஷன். அதை நம்ம தான் பார்த்தோம்ல, பை சார்ட் பார்த்தோம், டேபிளர் காலம் இருக்குது, காலம் சார்ட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய சார்ட் டைப் இருக்குது. ஸோ நம்ம டேட்டா இந்த டேபிளர் காலமில் இருக்க டேட்டாவை கிராஃபிக்கலாக நாம் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இந்த KQL ட்ரை பண்ணுறதுக்கு இந்த டெமோ URL போய் லாகின் ஆனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம பார்க்குற எல்லா சாம்பிள் கொரியும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேசிக் KQLோட ஸ்ட்ரக்சர். பேசிக் KQLனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா சோர்ஸ் எதை யூஸ் பண்ண போகிறோமோ அது ப்ளஸ் ஒரு பைப் சிம்பிள், அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஷனலும் வரலாம். ஆப்ஷனல்லாம் என்னென்னா, ஆப்ஷனல் நீட் டு பி செப்பரேட்டட் பை பைப்பு, அதாவது வேறு, சம்மரைஸ் பை, ஆர்டர் பை, டேக்கு, ஜாயின், ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷனலில் போடலாம். பட் பேசிக்காக என்ன பண்ணணும்னா டேட்டா சோர்ஸ் ஒன்று மட்டும் நீங்கள் போட்டால் போதும். அதான் நம்ம இந்த சாம்பிளில் பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா சும்மா இதை பிரேக் பண்ணிக்கோங்க, அடுத்த லைன்லாம் வேணாம், இப்போ இது மட்டும் போங்க. இதுதான் என்னோட டேட்டா சோர்ஸ். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ரன்னும் ஷிஃப்ட் என்ட்ரு அடித்தா போதும், எனக்கு அது ரன்னாக ஆரம்பிச்சிரும். இதுக்கு அடுத்து தேவைப்பட்டால் ஆப்ஷனலில் இந்த வேர்லாம் நம்ம கொடுத்து பண்ணிக்கலாம். லைக் இந்த வேறு, சம்மரைஸ், ஆர்டர் பை எல்லாமே இந்த பைப் சிம்பிளை போட்டு தனியாக கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களுக்கு என்னென்னா, அசூர் டயக்னோஸ்டிக் ஒரு பைப் போட்டு நான் வந்து என்னோட ஆப்ஷனல்லாம் கொடுக்குறேன். வேறுன்றது ஒரு ஆப்ஷனல், சம்மரைஸ் பை 1, ஆர்டர் பை 1, ரெண்டர் கிராஃபாக வேணுன்றது 1, இந்த மாதிரி நிறைய நான் கொடுத்துருக்கேன். ஏன் ஒவ்வொரு லைனுக்கும் நான் பைப் தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆப்ஷனல் கீவேர்டும் பைப் போட்டு செப்பரேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது நான் இதையும் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது நாட் ஈக்குவல் டு 200 இருக்கணும். பைப்பில் போட்டு வேர் திஸ் ஈக்குவல் டு இதுன்னு கொடுக்கலாம். நான் இப்படி கொடுத்தாலும் எனக்கு ஒர்க் ஆகும். ஒரே கண்டிஷனில் இதுவாகவும் இருக்கணும், வேர் இதுவாகவும் இருக்கணும்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த வேறே வேணாம், இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன், ரெண்டு கண்டிஷன் போது நான் என்ன பண்ணுறேன், ஆண்டாக நான் போடுறேன் டைரெக்டாக, அண்ட் இந்த மாதிரி ரிசல்ட் வருது. ஓகே, அப்போ இந்த வேர் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதான் என்னோட ஒரிஜினல் டேட்டா சோர்ஸ், இதுக்குள்ளே இந்த ஃபில்டரை அப்ளை பண்ணி ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிசல்ட்டு தான் உங்களுக்கு இங்கே வந்து ஒர்க் ஆகும். அந்த ரிசல்ட்டில் இதை அப்ளை பண்ணும். நீங்கள் இப்போ இதை ஒரு வேரில் ஒரு கண்டிஷனை போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் வந்துடும். அந்த ரிசல்ட்டுக்கு மேலே இன்னொரு கண்டிஷனை அப்ளை பண்ணும், நியூ கண்டிஷனை. பட் இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணும்போது ரெண்டு கண்டிஷனும் பாஸ் ஆன ரெக்கார்டு தான் இந்த ஃபில்டர்லேருந்தே வெளியே வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, டேட்டா சோர்ஸ், ஆப்ஷனல், கொரியெலாம் பார்த்தோம். இப்போ சேம் திங் நான் என்ன பண்ணுறேன், இங்கே போகிறேன். இங்கே கஸ்டமர்ன்றது என்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது. கஸ்டமரில் சிட்டி நேம், கம்பெனி நேம், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. நான் ஜஸ்ட்டு கஸ்டமர் கொடுத்து ரன் பண்ணுறேன். எனக்கு கஸ்டமர் டேபிள் வந்து செலக்டாகி ரிசல்ட்டு வந்துடும். ஓகே, இந்த அசூர் டேட்டா எக்ஸ்ப்ளோரரில் KQL மட்டும் இல்லை, நம்ம செலக்ட் கொரியும் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ஸோ உங்கள் செலக்ட் கொரியும் ஆஸ் இட் இஸ் அப்படியே ஒர்க் ஆகும். அந்த வேர் கிளாஸும் போட்டு நீங்கள் என்ன கண்டிஷனாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த அசூர் டேட்டா எக்ஸ்ப்ளோரர்ன்றது KQLையும் எக்ஸிக்யூட் பண்ணோம், செலக்டும் எக்ஸிக்யூட் பண்ணோம். பட் அது வந்து KQLோட ஃபியூச்சர் இல்லை, அது இந்த எடிட்டரோட ஃபியூச்சர்.
ஸோ இதில் ஃபஸ்ட்டு டேபிள் இருக்குது. இங்கே முதல் கண்டிஷனை என்ன அப்ளை பண்ணுறேன்னா வேரை அப்ளை பண்ணி காட்டுறேன். வேறுன்றது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு ஃபில்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் வேரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ டேட்டா சோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸில் என்ன பண்ணலான்னா பேசிக், ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு டேட்டா சோர்ஸ் நேமை கொடுக்கலாம், பைப் சிம்பிள் போட்டு ஆப்ஷன் 1 கொடுக்கலாம், பைப் சிம்பிள் போட்டு ஆப்ஷனல் எலிமெண்ட் 2 கொடுக்கலாம், அப்படியே பைப் சிம்பிள் போட்டு ஆப்ஷனல் n வரைக்கும் போகலாம். ஆப்ஷனல் 1, ஆப்ஷனல் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 3 n டைம் நீங்கள் என்ன பண்ணலாம், போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். செக்யூரிட்டி ஈவெண்ட்லேருந்து லாகின் லாக் அவுட் மட்டும் எடுக்கிறேன். ஸோ செக்யூரிட்டி ஈவெண்ட் என்னோடய டேட்டா சோர்ஸு, வேறுன்றது ஃபில்டர், ஃபில்டரில் இருக்க காலம் வந்து ஈவெண்ட் ஐடி ஈக்குவல் டு இந்த ஈவெண்ட் ஐடி ஆர் ஈவெண்ட் ஐடி ஈக்குவல் டு இந்த ஈவெண்ட் ஐடின்னும் போது லாகின் லாக் அவுட் இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனலில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வேர் கிளாஸ். இந்த வேர் கிளாஸ் என்ன ஆகுன்னா நீங்கள் எந்த கண்டிஷனை போனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், வேர் கிளாஸை யூஸ் பண்ணலாம். வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம், நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம், லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம், கிரேட்டர் தென் யூஸ் பண்ணலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம், பிட்வீன் தீஸ் வேல்யூ அண்ட் தட் வேல்யூ, கண்டைன்ஸ் போடலாம், ஆஸ், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் வேர் கிளாஸில் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், சிம்பிளாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பார்ப்போம். கஸ்டமர்ஸில் ரன், கஸ்டமரில் சிங்கிள் மட்டும் நான் பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணுறேன், சின்டெக்ஸ் என்ன சொல்லுதுன்னா டேட்டா சோர்ஸ் பைப் போட்டு ஆப்ஷனல் போடணும். வேர்ன்றது ஆப்ஷனல், அதனால நான் பைப் சிம்பிள் போட்டு வேர் போட்டு என் கண்டிஷன் என்ன, யாரெல்லாம் சிங்கிள் பார்க்கணும். அப்போது டேட்டா சோர்ஸ் பைப் சிம்பிள் வேர் மேரேஜ் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு எஸ்ன்னு நான் போட போகிறேன். கஸ்டமர் வேர்ன்றது கீவேர்டு, மேரேஜ் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு சிங்கிள்ஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வரும், எவ்வளோ சிங்கிள்ஸோ அது மட்டும் எனக்கு வரும். எல்லாருமே சிங்கிள்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 8000 தான் வருது. ஓகே, இப்போ நான் இன்னொரு கொரி போட போகிறேன். இன்னொரு கொரி எங்கன்னா சேல்ஸ் டேபிள், கஸ்டமர் மாதிரி என்கிட்ட ஒரு சேல்ஸ் டேபிள்னு இன்னொரு டேட்டா சோர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இன்னொரு கொரி விண்டோவுக்கு போகிறேன், சேல்ஸ் டேபிள்ன்ட்டு ஜஸ்ட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நமக்கு வந்து 5 lakhs ரெக்கார்டு வந்திருக்கு. சரி, இப்போ எனக்கு வந்து எல்லா ரெக்கார்டும் வேணாம், சேல்ஸ் அமௌண்ட் வந்து கிரேட்டர் தென் 2000க்கு மேலே இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த சின்டெக்ஸில் சொல்கிற மாதிரி பைப் சிம்பிள் போட்டு வேர், என்னோட வேர் கிளாஸை யூஸ் பண்ணிவிட்டு அந்த காலம் நேம் சேல்ஸ் அமௌண்ட் கிரேட்டர் தென் 2000. ஸோ இப்போ என்ன ஆகும்னா எதெல்லாம் சேல்ஸ் அமௌண்ட்னா கிரேட்டர் தென் 2000 அது மட்டும்தான் எனக்கு அங்கே ஃபில்டர் ஆகும். 25,000 தான் வந்திருக்கு. நான் இன்னும் சொல்கிறேன், சேல்ஸ் அமௌண்ட் வந்து பிட்வீன் 2500 to 2700 வேணுன்றேன். அப்போ என்ன பண்ணுறேன், வேர் சேல்ஸ் அமௌண்ட் இந்த கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இல்லாமல் பிட்வீன் 2500 to 2700 அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறேன் நான். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த ரேஞ்சில் எவ்வளோ ரெக்கார்ட் இருக்கோ அது மட்டும் தான் வரும். ஸோ வேறு யூஸ் பண்ணி என்ன பண்ணேன், ஈக்குவல்ட்ட போட்டேன். இங்கே என்ன பண்ணுறேன், பிட்வீனை யூஸ் பண்ணியும் பண்ணுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் அந்த வேர் கிளாஸில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேர் கிளாஸில் வெறும் ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணி மட்டும் பார்த்தோம். ஆனால் அந்த ஆப்ஷனலில் பார்த்தீங்கன்னா வேர் மட்டும் இல்லை, சம்மரைஸ் பண்ணுறதும் இருக்குது. இப்போ நம்ம சம்மரைஸ் பற்றி பார்க்கலாம். சம்மரைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபீல்டை வச்சு குரூப் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ நான் கஸ்டமர் டேபிளுக்கு போகிறேன், மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து எஸ்ன்னு எடுத்துட்டேன் நான். எனக்கு மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து சிங்கிள் மட்டும் வேணாம், நான் மேரிடும் பார்க்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், சம்மரைஸ் பை மேரேஜ் ஸ்டேட்டஸ் வச்சு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும், மேரேஜ் 2 தான் இருக்குது, மேரீடு சிங்கிள் இருக்காங்க. ஸோ நான் எத்தனை மேரீடு எத்தனை சிங்கிள் பார்க்கணுன்றதுக்கு என்ன பண்ணுறேன், கவுண்ட் எடுக்கிறதுக்காக ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பை திஸ் ஒன். இப்போ நான் என்ன எடுத்தேன்னா மேரேஜ் ஆனவங்க இவ்வளவு பேர், சிங்கிள்ஸாக இருக்கவங்க இவ்வளோ பேர். ஓகே, நான் இன்னும் எனக்கு வேணும், மேரேஜ் ஆனவங்க இப்படி இருக்குது, மேரேஜ் ஆனவங்களில் மேல் எத்தனை பேர், மேரேஜ் ஆனவங்களில் ஃபீமேல் எத்தனை பேர். அப்போது மேரேஜ் ஸ்டேட்டஸ் ஜெண்டர் வச்சு நான் எடுக்கிறேன், ஜெண்டர். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா
மேரேஜ் வந்து மேரீடு மென் வந்து 5200 ப்ளஸ்ஸு, மேரீடு ஃபீமேல் 4700 ப்ளஸ்ஸு, சிங்கிள் மேன் சிங்கிள் ஃபீமேல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், குரூப் பண்ணுறதையும் இப்படி யூஸ் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டேட்டா கவுண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். மோர் தென் ஜஸ்ட்டு நான் இந்த டேட்டா சோர்ஸை மட்டும் கொரி போடுறேன். டேட்டா சோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 18,000 தான் இருக்குது. அந்த 18,000லேருந்து நமக்கு தேவையானதை ஃபாஸ்ட்டாக ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு பேசிக்காக வேர் கிளாஸில் இந்த பிட்வீனு கண்டைன்ஸ் ஆஸ் எல்லாம் போடலாம். இப்போ கேட்கலாம், கண்டைனும் ஆஸும் ஒரே மாதிரி தான் இருக்கே, இதுக்கு அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கஸ்டமரில் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கூல்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேர் கஸ்டமர்ஸ் வேர் எஜுகேஷன் ஆஸ் ஹை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எஜுகேஷன் எதெல்லாம் ஐன்னு இருக்கோ அதெல்லாம் வேணும். அப்போ இந்த 18,000ல் ஹை ஸ்கூல் மட்டும் எனக்கு வேணும். அப்போ நான் பார்க்குறேன், அது கேபிட்டல் லெட்டர் போல் இருக்கு. ஓகே, ஸோ ஹை ஸ்கூல் மட்டும் இவ்வளோ வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே ஹைக்கு பதிலாக கண்டைன் போடுறேன். எனக்கு அதே கண்டைன்ஸ் அதே இதுதான் எனக்கு வரும். எக்ஸாம்பிள் எவ்வளோ வந்தது, 4875 ரெக்கார்டு வந்துச்சு. அதே 4875 தான். ஸோ கண்டைன்ஸ்லையும் அதே தான் வந்திருக்கு, டிஃப்ரென்ஸே இல்லை. அப்போது இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், நான் கண்டைன்ஸில் என்ன பண்ணுறேன், ஹைக்கில் ஒரு எழுத்தை விட்டு HIGHன்னு கொடுத்தாலும் எனக்கு அது எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இதில் திஸ் எஜுகேஷன் ஃபீல்ட் கண்டைன் HIG. பட் ஆஸ்ன்னு போட்டேன்னா அதை ஒரு செப்பரேட் வேர்டாக ட்ரீட் பண்ணும். இஃப் எஜுகேஷன் ஆஸ் HIGH. ஸோ HIGன்னு ஒரு இங்கே அந்த வேர்டே இல்லாததுனால ரிட்டர்ன் பண்ணுறது என்னவாக இருக்கும், உங்களுக்கு 0வாக இருக்கும். இதுவே ஆஸில் வந்து HIGHன்னு நான் போட்டேன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ஃபுல் ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஆஸும் கண்டைன்ஸுக்கும் ஸ்லைட்டாக ஒரு சில டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டாப்பு 10. இப்போ என்கிட்ட வந்து நிறைய ரெக்கார்டு இருக்குது, எனக்கு அவ்வளோ ரெக்கார்ட்லாம் தேவையில்லை. எனக்கு அதில் இருக்க டாப் 5ல் இருக்க 5 ரெக்கார்டு இருந்தால் போதும். எனக்கு கஸ்டமர்லேருந்து எனக்கு வந்து ஒரு டாப் 100 மட்டும்தான் வேணும்னு சொன்னால் சும்மா டேக் 100ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரெக்கார்டு மட்டும்தான் வரும். அந்த ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 100 ரெக்கார்டு மட்டும் ஃபில்டரே வரும். எனக்கு வந்து டேக்கும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து டாப்பும் நான் யூஸ் பண்ணுறேன். டாப் 100 பை சேல்ஸ் அமௌண்ட். ஸோ சேல்ஸ் அமௌண்ட் ஏன்னா இந்த காலமே எஸ் வந்து கேபிட்டல் லெட்டர். கஸ்டமரில் சேல்ஸ் அமௌண்ட் இருக்காது, சேல்ஸ் டேபிள் தான் சேல்ஸ் அமௌண்ட்டு. டாப் 10 பை என்ன சொல்லலாம், கஸ்டமர் கீன்னு சொன்னோன்னா அதில் வந்து டாப் 10 இருக்கிறதுல மேக்ஸிமம் கஸ்டமர் கீ வந்து 80,408. ஸோ இந்த ஆர்டர்லேருந்து அது எடுத்திருக்கு. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் வேர் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி தான் உங்கள் கேக்யூஎல் இருக்கும். எப்பவுமே ஃபுல் டேட்டாவை யாரும் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்போ வேர் கிளாஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் குரூப் பண்ணுறதும் ரெகுலராக பண்ணும். அப்போ நமக்கு சம்மரைஸும் தேவைப்படுது. எத்தனை ரெக்கார்டு வேணுன்றது டாப்போ டேக்கோ யூஸ் பண்ணுறோம். இது என்ன ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது, இது என்ன ஃபில்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு இங்கே எக்கச்சக்க காலம் வருது, ரைட்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ காலம் வருது. எனக்கு இவ்வளோ காலம் வேணாம், எனக்கு வந்து ஜஸ்ட் என்ன வேணும், ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு சிட்டி நேம் மட்டும் இருந்தால் போதும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், என்னென்ன காலம் வேணுன்றதுக்கு தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட். என்னென்ன காலம் வேணும் உங்களுக்குன்னா, ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் கமா சிட்டி நேம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான காலம் மட்டும்தான் வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ஃபில்டர் மாதிரி போட்டு ப்ராஜெக்ட் சிட்டி நேம் கொடுத்தீங்கன்னா சிட்டி நேம் தப்புன்னு ஆகிடும். ஏன்னா இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி நீங்கள் 2 காலம் தான் எடுத்திருக்கீங்க. அப்போது இந்த இடத்துக்கு வரும்போது உங்கள் டேட்டா சோர்ஸில் மொத்தமாக கஸ்டமர் இருக்க எல்லா காலமும் இருக்காது, இந்த 2 காலம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இந்த 2 காலமில் என்ன பண்ணலாம், ஃபில்டர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஃபில்டரில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அது சொல்லணுன்னா கேக்யூஎலுக்கே நமக்கு வந்து நிறைய செஷன் தேவைப்படும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், கேக்யூஎல் ரெஃபரன்ஸ் இந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், கேக்யூஎலோட ஸ்ட்ரக்சரு, வேர் கிளாஸில் எத்தனை வேர் கிளாஸ் இருக்குது, அது எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்றதை இந்த டாக்குமெண்டேஷனில் போய் பார்த்துக்கோங்க.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், கேக்யூஎல்னால் அது ஒரு ரீட் ஒன்லி லாங்குவேஜ், டேட்டா சோர்ஸ்லேருந்து வேல்யூ எடுக்க யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். ரியல் டைம் யூசேஜ்ன்றது அசூர் டயக்னஸ்டிக்லேருந்து பார்த்தோம். இந்த கேக்யூஎல் யூஸ் பண்ணி டேஷ்போர்டு பில்ட் பண்ணலாம், அப்போ நீங்கள் அலர்ட்லாம் அனுப்பலாம், நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பண்ண முடியும். அதில் ஒரு சாம்பிள் தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஏபிஐ வச்சு என்னென்ன சர்வீஸ் எரர் வருது, எவ்வளோ டிஃப்ரெண்ட் ப்ரௌசர் எரர் வருது, செக்யூரிட்டி எரர்லாம் நம்ம அங்கே பார்த்தோம். ப்ளஸ் நீங்கள் அசூர் மானிட்டரோட இன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா இந்த என் பாயிண்ட்டை பார்க்கலான்னு சொன்னோம். டெமோக்கு இந்த 2 URL யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா டெமோவையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் என்ன query கொடுக்குறேனோ எல்லாமே இந்த 2 டெமோ லேப்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனலில் வேர் கிளாஸை முடிச்சிட்டோம், கூட இருக்க பேசிக்கெலாம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பிக்கெஸ்ட் டாபிக் வந்து ஜாயின். இந்த ஜாயின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே SQL தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், SQL தெரியாதவங்களுக்கு இந்த சின்ன ஒரு இன்ட்ரோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா, லிங்க் மல்டிபிள் டேட்டா சோர்சஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் த டேட்டா. எக்ஸாம்பிள், என்கிட்ட கஸ்டமரில் வந்து கஸ்டமர் ஐடி, நேமு, ஜெண்டர் இருக்குது. சேல்ஸ் டேபிளில் என்னைக்கு அந்த எந்த கஸ்டமர் வாங்கினார், 1 or 2 or 3, அந்த கஸ்டமர் ஐடி, என்னைக்கு வாங்கினார், எவ்வளோ வாங்கினார், என்ன வாங்கினார், இதெல்லாமே இந்த சேல்ஸ் டேபிளில் இருக்கும். இப்போ எனக்கு வந்து என்ன வேணும்னா, எந்த கஸ்டமர் நேமு, என்னைக்கு வாங்கினார், எவ்வளோ வாங்கினார், அவர் என்ன வாங்கினார்லாம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும், கஸ்டமர் டேபிள்லேருந்து இந்த நேமை வச்சு, இந்த ஐடியை வச்சு, இந்த டேபிள்லேருந்து டிரான்சாக்ஷன் டேட்டும் டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டும் எடுக்கணும். அப்போது கஸ்டமர் ஜாயின் சேல்ஸ் டேபிள் பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் ஐடி அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கு என்ன ஆகிடும், ஜாயின் ஆகிடும். ஓகே, அதோட சின்டெக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, டேட்டா சோர்ஸ் கொடுக்கணும், ஜாயின் டைப் கொடுக்கணும், டேட்டா சோர்ஸ் 2 கொடுத்து எந்த ஃபீல்டை வச்சு ஜாயின் பண்ண போறீங்கன்ட்டு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் என்ன, அது டேட்டா சோர்ஸ் 1 எது நமக்குன்னா கஸ்டமர். இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேட்டா சோர்ஸ் 1ன்றது வந்து கஸ்டமர். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன வரும், கஸ்டமர் ஜாயின் டைப் டேட்டா சோர்ஸ் சேல்ஸ் டேபிளோட கஸ்டமர் ஐடியை ஜாயின் பண்ண நான் சொல்லுவேன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின் இருக்குது. என்னென்னா, இன்னர் ஜாயின் டிஃபால்ட் வந்து இங்கே இருக்க ஐடி இங்கே இருந்தால் மட்டும்தான் வரும், அதுதான் வந்து ஈக்குவல் ஜாயின், அதான் டிஃபால்ட். நீங்கள் என்ன டைப் ஸ்பெசிஃபை பண்ணாமல் நீங்கள் சொன்னாலும் அதான் டிஃபால்ட்டாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின் மாதிரி நிறைய ஜாயின் இருக்குது. நம்ம அதையும் கேக்யூஎலோட ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்டில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பேசிக்ன்றதுனால நாம் ஒரு சாம்பிள் டிஃபால்ட் ஜாயினை யூஸ் பண்ணி ஒரு கொரி எழுதலாம். அந்த கொரி என்ன பண்ணுறேன்னா, எல்லா காலமும் வேணும், இந்த 3 காலம் கொடுக்குறேன், ஷிஃப்ட் என்டர், இது ஒர்க் ஆகுது, ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்கிட்ட இன்னொரு டேபிள் ஒன்று இருக்குது. என்ன டேபிள்னா, சேல்ஸ் ஃபேக்ட்னு ஒரு டேபிள் ஒன்று இருக்குது, சேல்ஸ் ஃபேக்ட். இந்த சேல்ஸ் ஃபேக்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து சேல்ஸ் அமௌண்ட்டு, டோட்டல் காஸ்ட்டு, டேட்டா கீ, ப்ராடக்ட் கீ, கஸ்டமர் கீ இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்லேயும் கஸ்டமர் கீ இருக்குது என்கிட்ட. டாப் 10லாம் வேணாம், கஸ்டமர் கீயையும் ப்ரொஜெக்ஷனில் போட்டு நான் எடுத்துக்கிறேன். சிட்டி நேம் கஸ்டமர் கீ. ஸோ இது வந்து கஸ்டமர் என்கிட்ட இருக்குது, இது கஸ்டமர்லேருந்து என்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனு. அதே மாதிரி சேல்ஸ் ஃபேக்ட்லேயும் கஸ்டமர் ஐடி இருக்குது என்கிட்ட. ஓகே, ஸோ இந்த கஸ்டமரை வச்சு நான் சேல்ஸ் டேபிளில் ஜாயின் பண்ண போகிறேன். கஸ்டமர் as usual பைப் சிம்பிள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஜாயின் சேல்ஸ் ஃபேக்டில் இருக்க ஆன் கஸ்டமர் கீயை வச்சு ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனக்கு என்ன இருக்குது, இப்போ இந்த கஸ்டமர் கீ என்ன வாங்கினாரு, எவ்வளோ வாங்கினாரு, என்னைக்கு ப்ராடக்ட் என்ன வாங்கினாருன்றதை நான் என்ன பண்ணுறேன், 2 சோர்ஸையும் ஜாயின் பண்ணி ரிசல்ட்டை பார்க்குறேன். இதை தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ஜாயின் என்ன பண்ணலாம், கஸ்டமர் டேபிளையும் சேல்ஸ் டேபிளையும் ஜாயின் பண்ணி அங்கேருந்து நம்ம டேட்டா, காமன் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, இந்த கேக்யூஎல் வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேக்யூஎல்னு பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸ்லேயே ஒரு எக்கச்சக்கமாக இருக்குது, சம்மரைஸ் பை, ஆர்டர் பை, அந்த மாதிரி நீங்கள் நிறைய டாபிக் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நான் வந்து ஃபுல்லாக லாங்குவேஜை ரெஃபரன்ஸ் பண்ணல. கேக்யூஎல்னால் என்ன, அதை எங்கே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், அதில் இருக்க பேசிக் ஃபியூச்சர்ஸை மட்டும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இதை நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர், ஃபில்டர்னா என்ன, ஜாயின்னா பார்த்துட்டோம். லாஸ்ட் வந்து கிராஃபிக்கல் ரிசல்ட். இப்போது இந்த டேபிளர் காலம்ல நம்ம கொடுக்குற ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதே நம்ம கிராஃபிக்கலாக பார்க்கலான்னு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், இப்போ இந்த கஸ்டமர் போடுறோம்,
என்கிட்ட வந்து இந்த கஸ்டமர் இப்படி ஓகே இந்த கஸ்டமர் டேட்டாவே வச்சுப்போம் நம்ம சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இதே நான் என்ன பண்ணுறேன் ரெண்டர் பை உங்களுக்கு வந்து காலம் சார்ட்டாக வேணுமா நீங்கள் இந்த ரெண்டர் பை காலம் சார்ட்டுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு காலம் வைஸ் வரும். ஓகே மென்னை விட உமன் தான் நிறைய பேர் மேரிடு உமனாக இருக்காங்க. சிங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா மென்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மேரீடில் வந்து உமன் நிறைய பேர், சிங்கிள்ஸில் மென் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த காலம் சார்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேயே வந்து பார் சார்ட்டும் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டருக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஏ கொடுத்தீங்கன்னா ஏல ஆரம்பிக்கிற எல்லா சார்ட்டும் வரும். பி கொடுத்தீங்கன்னா பியில் ஆரம்பிக்கிற எல்லா சார்ட்டுமே உங்களுக்கு வரும். இப்போ இந்த பார் சார்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ அந்த டைப்பை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். அதான் சொல்லியிருப்பாங்க சார்ட்டில். KQL கூல் அட்வான்டேஜஸ் டேட்டா விஷுவலைசேஷன், அதாவது கிராஃபிக்கலாக காட்டுறது. ரெண்டார் பண்ணால் காலம் சார்ட், பார் சார்ட், பை சார்ட், லைன் சார்ட்ன்ட்டு எக்கச்சக்க சார்ட் இருக்குன்னா எல்லா சார்ட்டும் நீங்கள் அந்த ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சார்ட் டைப் வரும். அதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதில் வித் கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வித் டைட்டில் ஈக்குவல் டு மை டெமோ சார்ட். ஓகே இங்கே வந்திருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்னா இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆக எவ்வளோ நேரம் ஆச்சு அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், மொத்த இன்ஃபர்மேஷனும். இப்போ இதே மாதிரி நீங்கள் கொடுத்த எல்லா கமெண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏற்கனவே நம்ம அசூர்லேயும் பார்த்தோம் பார்த்தீங்களா, டயக்ராமும் வந்து ரெண்டர் பை சார்ட்டு கொடுத்தோம். இது வந்து சும்மா சாம்பிளுக்காக ஒர்க் பண்ண நான் இங்கே போனேன். பட் உங்களுக்கு ரியல் டைம் டேட்டா லாகில் தான் நிறைய எடுப்பீங்க. அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், பை சார்ட், பார் சார்ட் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டுக்கலாம். ஸோ எந்த எடிட்டராக இருந்தாலும் உங்களுக்கு KQL இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் சேம் ஆஸ் இட் இஸ் அப்படியே ஒர்க் ஆகும். ஃப்யூச்சரில் அசூர் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது டெவலப்பருக்கோ இல்லைனா மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து லார்ஜ் டேட்டாவிலேருந்து ரிப்போர்ட் எடுத்து தரணும், ஃபாஸ்ட்டாக அனலைஸ் பண்ண, அவங்க கேட்குற கண்டிஷன்லாம் அப்ளை பண்ணணும், கேட்குற மாதிரி கிராஃபிக்கில் ரீப்ரசண்டாக கொடுக்கணும். அப்படின்னும் போது KQL வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து KQLக்கு ஒரு சின்ன கிக் ஸ்டார்ட்டாக இருக்கும். ஓகே தேங்க்யூ.